ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையிலே எழுந்திரிச்சு இந்த மணி பிளான்ட்டை தான் பார்த்துட்ருந்தேன். இப்போ தான் புதுசாக வச்சேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்ருந்தேன். எப்பயும் போல தான் டே ஸ்டார்ட் ஆக போகுது. காஃபி காலையில் குடிச்சிக்கிட்டே அப்படியே சாம்பாருக்கு பருப்பு அந்த டப்பாவில் ஊற வச்சுட்டு உருளைக்கிழங்க வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். தோலை சீவுறதுக்கு வறுவல் பண்ண போகிறேன். அண்டு எப்பயும் போல் சாம்பார்னால என்னென்ன காய் கிடக்கோ எடுத்து உள்ளே போட்டு பண்ணுறது தான் என் வேலையே. ஸோ அதனால் கேரட்டும் அண்ட் கத்திரிக்காயும் சிக்கிடுச்சு என் கையில். அப்புறம் வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் மித்த காய்கறியுமே கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சுருந்தேன். அப்புறம் சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். காலையிலே சேர்ந்து மதியத்துக்கும் சேர்த்து மொத்தமாக காலையிலே சாப்பாடு பண்ணிட்டேன். இது வீட்டில் அரைச்ச மசால் பொடி. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை போட்டு சமையல் பண்ணுவேன். சாம்பார் நான் எப்போயுமே குக்கரில் தான் வச்சு பழக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சட்டியில் வைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. நான் கொஞ்சம் பார்த்து தான் வச்சேன். எட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா? அதனால எனக்கு சட்டிங்கனாலே பயம். எங்கே அடி பிடிச்சிருச்சுன்னா அது வேறு அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்து எட்டி பார்த்துட்டு தான் இருந்தேன் சமையல் பண்ணையில். அப்புறம் சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. அப்புறம் அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கும். வாங்க சமையல் முடிச்சுட்டு காட்டுறேன். சாம்பார் எனக்கு இப்படி தான் ரிசல்ட் வந்துச்சு. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. சட்டியில் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. நான் எப்போவுமே குக்கரில் பண்ணி தான் பழக்கம். அப்படிங்கையில் எனக்கு சாம்பார் நல்லா தான் வந்துருந்துச்சு. அதே மாதிரி உருளைக்கிழங்குமே நல்லா தான் வந்துருந்துச்சு. ஆனால் என்ன, உருளைக்கிழங்குல உரப்பு ஜாஸ்தியாக போட்டேன். அதுவும் சிக்கன் 65 மசாலா போட்டேன்னா உரப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, சாப்பிட்டு தானே ஆகணும். அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கையில் நான் இன்றைக்கி எப்பயும் போல் செவ்வாய் வெள்ளி விளக்கு போடுவேன். சாமியும் கும்பிட்டு அப்புறம் விளக்கு அந்த பூவெலாம் வச்சு விளக்கு போட்டேன். இவங்க ஏதோ பொருத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்களும் சாமி கும்பிட்டாங்க. அப்புறம் நானும் கும்பிட்டுட்டு நைட்டுக்கு சாப்பாடு ஏதாவது பண்ணலான்னு பார்த்துட்ருந்தேன். அப்புறம் நானும் சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறம் நைட்டுக்கு என்ன சமைக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் மாவு வாங்கிட்டு இருந்தாங்க. தோசை சுட்டு சாப்பிட்டோம். அவங்க அப்போதே சாப்பிட்டாங்க. நான் இப்போ தான் சுட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். சாம்பார் மதியம் வச்சது இருக்குது. அப்புறம் உருளைக்கிழங்கு இருந்துச்சு, சாப்பிட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய்.